ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவு. அதாவது கட்டில் ஃபிஷ் பொரியல் ஒன்று செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த கட்டில் ஃபிஷ்ஷையும் நிறைய முறைகளில் சமைக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஹாட் அண்ட் ஸ்பைசி கறியும் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு பொரியல். அதுக்கு கட்டில் ஃபிஷ் எடுத்துகிட்டு நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் அதோடு சேர்த்து ஒரு பாதி தேசிக்க அளவுக்கு நல்லா புழிஞ்சு அதை எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு வைக்கணும். உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேசிக்காய் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு மூடியோன்னு போட்டு அரை மணித்தியாலம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெஸ்ட்டில் வச்சிடணும். அரை மணித்தியாலத்துக்கு பிறகு நம்ம பொரிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம். முதல்ல முட்டை ஒன்று எடுத்து அதை ரெண்டாக உடைச்சிட்டு அதில் இருக்கிற வெள்ளைக்கருவில் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறணும். அதை பீட் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுட்டு மற்ற பக்கம் இன்னொரு சின்ன ட்ரே ஒன்று எடுத்து அதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதுக்கு. கார்ன்ஃப்ளவர் நான் இன்றைக்கி முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். திருப்பி உங்களுக்கு தேவையான மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த கட்டில் ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்து அதுக்குள்ளே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதுக்குள்ளே போட்டு நல்லா கையால் அதை பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் உள்ளுக்கு ஒரு பீஸாக போட்டு இந்த மாதிரி கையில் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த கட்டில் ஃபிஷ்ஷோட எல்லா பகுதிக்கும் படுற மாதிரி இப்படி பெரட்டி விட்டு நல்லா கார்ன்ஃப்ளவரில் அதை பெரட்டி எடுக்கணும். அப்போ பாருங்கள், அந்த கட்டில் ஃபிஷ் துண்டுகள் எல்லாம் கார்ன்ஃப்ளவரில் நல்லா இந்த மாதிரி கோட்டாகி வரணும். அப்போ பொரிக்கிற நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரம் அந்த உள்ளுக்கு இருக்கிற கட்டில் ஃபிஷ் அளவாக வெந்து வரத்துக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா கட்டில் ஃபிஷ்ஷையும் போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி எடுத்து வச்சிடணும். பாருங்கள், நான் இதில் முக்கால்வாசி பெரட்டி எடுத்துட்டேன். கடைசியில் இருக்கிறதையும் இந்த மாதிரி போட்டு கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி செஞ்ச பிறகு ரொம்ப நேரம் அதை வெளியில் வைக்க தேவையில்லை. செஞ்ச உடனேயே நம்ம பொரிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக உடனடியாக கிடைக்கும். இந்த மாதிரி கட்டில் ஃபிஷ்ஷை பொரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரம் இது செய்கிறதுக்கும் நிறைய நேரமெல்லாம் போகாது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களே. நான் இப்போ எல்லாத்தையும் கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே பாருங்கள், எல்லாம் ரெடி. இப்போ எண்ணெயை அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சுட வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெய்க்குள்ளே போடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அந்த கட்டில் ஃபிஷ் வெந்து வரும். கொஞ்சமாக இந்த மாதிரி போட்ட உடனே கிளற தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இந்த மாதிரி மற்ற பக்கத்துக்கு திருப்பி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இருந்தால் கூட போதும். நீங்கள் அந்த கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது இப்படி போடுற நேரம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு விளங்குதா? அந்த மாதிரி எல்லா கட்டில் ஃபிஷ்ஷையும் நான் பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கிறிஸ்பி கட்டில் ஃபிஷ் பொரித்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சில நேரம் இதை ஸ்நாக் மாதிரி கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது, இது வேக வைக்கிற நேரம் ரொம்ப நேரம் அடுப்பில் வேக விட்டுறக்கூடாது. அப்படி வேக வச்சா அது ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட முடியும். இதை வேக வைக்கிற நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துடணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியான இந்த கிறிஸ்பி கட்டில் ஃபிஷ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.